இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 திக்ர்களையும் நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ர்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதே போன்று அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 3 திக்ர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ர்களும் மிக முக்கியமான திக்ர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த 3 திக்ர்களையும் 313 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த திக்ர்கள். அதில் முதலாவது திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை 313 தடவைகள் ஓதுவோம். நாம் இஸ்திக்ஃபார் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். இவ்வளவு சிறப்புகள் இந்த இஸ்திக்ஃபாருக்கு இருக்கின்றது. மூன்றாவது திக்ர் யா ஹய்யு யா கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த திக்ர் அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம். இதனையும் நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த 3 திக்ரையும் நாம் 313 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ர்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.